எஸ்ரா வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆசாரியரும் எழுத்தருமானார். இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் சிறைவாசத்தில் இருந்த காலத்துக்கு பிறகு தேவன் அவரை ஒரு முக்கிய பணிக்காக அழைத்தார். பெர்சியா அரசன் அர்த்தசெர்க்சேஸின் காலத்தில் எஸ்ரா தேவனுடைய சட்டத்தை அறிந்தவனாகவும் கற்பிப்பவனாகவும் பெயர் பெற்றிருந்தார். அவர் சிறைவாசத்திலிருந்து மீண்டும் எருசலேம் நகரத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பிய மக்களை வழிநடத்தினார். அரசன் அவருக்கு அனுமதி அளித்து ஆலய ஆராதனை மீண்டும் நிலைநிறுத்தப்பட உதவினார். எஸ்ரா எருசலேமில் வந்து சேர்ந்தபோது மக்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் வாழ்ந்ததை கண்டார். அதனால் அவர் துக்கமடைந்து தேவனிடம் ஜெபித்து மனந்திரும்புதலை கோரினார். பின்னர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு வாசித்து விளக்கினார். மக்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனந்திரும்பினர். அவரது விசுவாசம், ஜெபம் மற்றும் தேவனுடைய வார்த்தைக்கான தீவிரம் மூலம் எஸ்ரா ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தினார். சிறைவாசத்திலிருந்து பாபிலோன் நகரத்தை விட்டு திரும்பிய மக்களுக்கு தேவனுடைய வழியில் மீண்டும் நடக்க உதவினார். கற்றுக்கொள்ளும் பாடம்: தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ்வது ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையது.